அதாவது உறுப்பு மண்டலங்கள். ஓகேவா? என்ன மேம் உறுப்பு மண்டலங்கள் அப்படின்னா, அதாவது நமது உடல்ல இருக்கிற உறுப்புகளை பத்தி படிக்க போறோம். புரியுதாப்பா? அதுக்கு பேர் தான் ஆர்கான் சிஸ்டம். சரி, இப்ப உனக்கு தெரிஞ்ச அந்த உறுப்புகள்லாம் சொல்லு வெளியில. இப்ப அதை அழகா நிக்க வச்சிருக்கிறேன், சுபாஷா நிக்க வச்சிருக்கிறேன். இப்ப வெளியில இருக்கிற உறுப்புகளை மட்டும் சொல்லு. என்ன நல்லா தெரியுது? இது மட்டும்தான் நமக்கு இப்ப தெரியுது. இது வெளிப்புற உறுப்புகள். ஓகேவா? அப்ப இந்த உடம்புக்குள்ள, அதாவது இந்த ஸ்கின்னுக்குள்ள இருக்கிறதா உள்ள உறுப்புகள். பாதுகாப்பாக அந்த எலும்புகளுக்கு இடையில இதயம் இருக்கு. சரி, அதுக்கு இடையில என்னென்னலாம் இருக்கு? அதுக்கடுத்து என்னன்னா இங்க மண்ணீரல் இருக்கும். அப்புறம் என்னன்னா இந்த பிட்டு நீரை சுரக்கும் பார்த்தியா, பச்சை கலர்ல கோழியெல்லாம் கட் பண்ணும்போது ஒரு பை சின்னதா இருக்கும். அந்த கட் பண்ணிட்டோம்னா கறியெல்லாம் என்ன ஆயிடும்? அது பித்தப்பை ஒன்று இருக்கும். அது பித்த நீரே சுரக்கிறது. நம்ம சாப்பிட்ட உணவை அந்த உணவுகளை என்ன செய்யுதுன்னா இங்க இறைப்பையில போய் சேர்த்து வைக்கும். அதுக்கு சுத்தி இந்த வயிறு புதுக்கண்டு இருக்குல்ல, அதுக்கு பாரு எல்லா வயிறும் புலக்கு இறங்குதா, அதுக்குள்ள என்ன இருக்குன்னா குடலும் பெருங்குடலும் இருக்கு. நம்ம சாப்பிட்ட உணவை அது ஜீரணமாகிறதுக்கு அமினோ ஆசிட்டும் ஃபேட்டி ஆசிட் கொழுப்பு ஆசிட்கள் என்ன செய்யுது, உடலுடன் அது ஜீரணமாகி அப்படியே கீழே இறங்குது. கீழே இறங்கும்போது இங்கே 2 உறுப்புகள் இருக்கு. அதுக்கு பேர்